4/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து ஒரு மணி ஷோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்ன, இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 56/015 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. செகண்ட் ரிசல்ட் வந்து 386/25. செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 54/978. இது தான் நமக்கு கொடுத்தாங்க பேசிக்காக. இதை வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட்டு கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம வந்து 6 மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டில் வந்து நமக்கு ஒரு நம்பர் மேட்ச் ஆயிருந்துச்சு. 8 மணி ரிசல்ட்டில் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்து. 8 மணி ரிசல்ட்டில் நமக்கு 7 நம்பர் 8 நம்பர் 2 நம்பருமே மேட்ச் ஆயிருந்தது. நல்லா வின்னிங் தான் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் கொண்டு வரோம் பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இப்போ அதிகமாக வருது. அதாவது இப்போ சி போர்டில் 5 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ 5 நம்பர் வந்துடும். அதே மாதிரி 2 டைம் முதல்ல வந்து 3 டைம் வைத்தாங்க. 5 நம்பர் சி போர்டில் வச்சாங்கன்னா 3 டைம் வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 2 டைம் அப்படின்னா 6 நம்பர் 2 டைம் வச்சாங்க இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வச்சாங்க, 5 நம்பர் 2 டைம் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நேற்று வந்து 6 நம்பர் 2 டைம் வச்சாங்க, இன்றைக்கி 5 நம்பர் 2 டைம் வச்சுக்கிறாங்க. இப்போது அதே கணக்கு பண்ணி பார்த்தா நமக்கு 6 மணிக்கு 8 மணி ஷோவில் நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா 8 நம்பர் வச்சுருக்காங்க. மேபி 8 நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் நம்ம கொடுக்கலாம், அப்படி நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதாவது சீபோர்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு அதே மாதிரி மெத்தடில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா எனக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, திரும்ப இந்த மாதிரி 2 டைம் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு காமிக்குதான்றதையும் பாருங்கள் சரிங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். ஏன்னா 015 625 978 சரிங்களா. 78 தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு ஆல் போர்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8 நம்பர் எதனால் வருதுங்க அப்படின்னா, 8 நம்பர் வந்து 9க்கு 8 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அந்த மாதிரி எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மேபி வந்து நாளைக்கு வந்து 8 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரும். அதில் மாற்றமே இல்லை. 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 நம்பர் மேலே டவுட் இருக்குது. ஏன் 2 நம்பர்னால் 9க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 9 நம்பருக்கு 2 நம்பர் வச்சு விட்ருவாங்க. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும்னு காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 8 நம்பருக்கு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அதாவது 9க்கு 8ன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா 8க்கு 4ன்னு வந்துருச்சு இல்லையா. 8க்கு 4ன்னு வந்தால் அதே மாதிரி 4க்கு 9க்கு 8 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் நம்ம 9க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 நம்பருடைய பேஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் ஆடினாங்க, சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க. அந்த சின்ன நம்பர் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு 2 நம்பர் கொடுக்குறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 2 நம்பர் இதில் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 8 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும். 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெரிய நம்பரே திரும்ப ஒன்று வைப்பாங்க. அதாவது 2 ஃபார்மெட்டுங்க. அதாவது என்ன கேட்டோன்னா, ஒன்று டைஸ் எப்படி விழுவுதோ அது தகுந்த மாதிரி தான் வரும். டைஸ் எப்படி மாறுதோ அது தகுந்த மாதிரி வரும். மேல் ஸ்லாட்டில் விழுந்துச்சு அப்படின்னா மேல் ஸ்லாட்லேருந்து ஒரு மாதிரி வரும் பெரிய நம்பர். இப்போ கீழ் ஸ்லாட்டில் விழுகுது அப்படின்னா கீழ் ஸ்லாட்டில் சின்ன நம்பர் தான் வரும். பெருசு சிறுசு அப்படிங்கிற மாதிரி மாறி தான் வரும். எப்போயும் வரைய மாதிரி வராது சரிங்களா. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 9 நம்பர். எதனால் 9 நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7க்கு 9 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நேற்று 0 கொடுத்துருக்காங்க. நேற்று நைட்டு வந்து நேற்று 1 மணி ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 015 அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ்டாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 1 நம்பருக்கு ஒரு 9 நம்பர் பேஸாக வச்சு ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி வச்சுருக்கீங்க, கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத கணக்கு வருது. இது மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 7 7க்கு 9 அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 7க்கு 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா உங்களுக்கு 7 நம்பருக்கு 2 நம்பர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 அப்படின்னு வருது இல்லையா. 1க்கு 2லாம் வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த மாதிரி 1க்கு 2ன்னு வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 6 தான், 8க்கு 9 தான் நமக்கு வரணும். அதே மாதிரி 6க்கு 9 8க்கு 9 8க்கு 9க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 9 நம்பருக்கு 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். இந்த கணக்கு எந்த அளவுக்கு சாத்தியமோ அதே மாதிரி இந்த கணக்கு அந்தளவுக்கு சாத்தியமான நம்பர் தான். ஏன்னா 1 நம்பருக்கு 2 நம்பர் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா. அப்போ நமக்கு 9 நம்பருக்கு 8 நம்பர் நம்ம எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வச்சு ஆடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஆடினாங்க எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக
இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் திரும்ப எனக்கு 7 நம்பரே திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. எதனால் அங்கே திரும்ப 7 நம்பரே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அது மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏ போர்டில் 2 நம்பர் வைக்கிறாங்க, ஏ போர்டில் 2 மாதிரி ஒரே மாதிரி, சி போர்டில் வந்து ஒரே மாதிரி 2 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா சி போர்டில் 5 5 அப்படின்னு வைக்கிறாங்கன்னா அதே மாதிரி 5 5ன்னு வைப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி 7 7ன்னு பி போர்டில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது 7 7ங்கிறது பி போர்டில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது போக நீங்கள் மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது நல்லாயிருக்கும். மிஷின் சார்ட்டை பேச வச்சு ஆடும்போது நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். பி போர்டில் 7 9 அப்படிங்கிற 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதாவது நம்ம இருந்தால் பாருங்கள், இப்போ கொடுக்குறாங்க பாருங்கள், 5 5 கொடுக்குறாங்க. போன ட்ராவில் 6 6ன்னு கொடுத்தாங்க 2 ட்ராவுக்கும். அதே மாதிரி தான் மறுபடியும் நமக்கு 7 7 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலாம், இல்லை 8 8ன்னு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் ஆல் போர்டில் நம்ம 2 நம்பர் என்ன எதிர்பார்க்குறோம், 2 நம்பர் கட்டாயமாக வரக்கூடிய நம்பர் 8 7ங்கிற இந்த 2 நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக மறுபடியும் வரக்கூடிய நம்பரில் நமக்கு என்னங்க வருது அப்படின்னா 8 7ங்கிற இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்குது. இதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். சி போர்டு திரும்ப வந்து 8ஆம் நம்பர் சி போர்ட்லேயே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பி போர்ட்லேயே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 8 7ங்கிற 2 நம்பருமே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. சரிங்களா, 9ஆம் நம்பர் இருக்குது கணக்கில். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 7ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுது, நீங்கள் இல்லைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஒரு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 5ஆம் நம்பர்னா 8க்கு 5 அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன்னா 8க்கு 5ஆம் நம்பர் தான் எப்பயுமே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இந்த மேலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 5க்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, 5க்கு 3 3க்கு 5 கொடுத்துருக்காங்கல்ல. அப்படி கணக்கு வச்சு பார்க்கும்போது 5க்கு 3 3க்கு 5னா அதே சேம் நம்பர் தான் நம்ம 8க்கு 5 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். அந்த மாதிரி 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா இதை இப்படி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சூப்பராக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும், 0க்கான வாய்ப்புகளுக்கு மறுபடியும் சி போர்டிலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏங்க சி போர்டில் 0 வரணும் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அடிச்சாங்கன்னா 0-15 அடிச்சாங்க இல்லையா. அதை கணக்கு பண்ணி நம்ம 2 நம்பர், அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு. அதாவது நம்ம நேற்று கணக்குலேருந்து 2 நம்பர் எடுக்கணும், இன்றைக்கி கணக்குலேருந்து 2 நம்பர் எடுக்கணும், புரியுதுங்களா. அதனால தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 8ங்கிற 2 நம்பரையும் அதே மாதிரி 5 0 அப்படிங்கிற நம்பரையும் கொடுக்குறோம். ஆனால் நான் இப்போ கொடுக்க போகிறது 5 0 அப்படின்னு கொடுப்பான்னு பார்த்து கிடையாது. அப்படி கொடுக்க மாட்டேன். நம்ம 2ஆம் நம்பர் கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம். 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எதனால் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான ஆட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஏ போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வரணும், 2ஆம் நம்பர் வரணும். அதுதான் என்னோட கணக்காக இருக்குது. ஏ போர்டில் 2ஆம் நம்பர் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் தான் மேட்ச் ஆகணும்னு காமிக்குது. அந்த மாதிரி வந்தாக்கா எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 87 25 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ட்ராவில். சரிங்களா, உங்களுக்கு வருதானே பாருங்கள். சி போர்டில் உங்களுக்கு ஆல் போர்டில் நம்ம கொடுக்குற நம்பர் வந்து சி போர்டில் 8ஆம் நம்பர் வரணும், இல்லை பி போர்டில் 8ஆம் நம்பர் வரணும். இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் 287 அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை உங்களுக்கு 825 இல்லை 275 இதே மாதிரி 295 290 890 895 இந்த மாதிரி மேட்ச் ஆனாலும் நீங்கள் எடுங்க. அதே மாதிரி 875 885 இந்த மாதிரி மேட்ச் ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்.